ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி தான் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டுன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு குவிக் ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஸோ ஒரு பேராமீட்டராக இருக்கட்டும் இல்லை மோர் தென் ஒன் பேராமீட்டர்ஸ், எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் இருக்கட்டும், எங்கள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி மெத்தடுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த ஆர்டர்னு இருக்கும் இல்லையா, ஸோ மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன டேட்டா டைப்போ என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு ஃப்ளோட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்டு தான் இப்போ பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறமாட்டிக்கு தான் ஃப்ளோட் பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். இல்லை மாற்றி ஃப்ளோட் பேராமீட்டர் ஃபஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு இன்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடில் அப்படிலாம் உங்களுக்கு வராது, எரர் வரும். அதே தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் நீங்கள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்டர்ஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன ஆர்டரில் என்ன டேட்டா டைப் ஆர்டரில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறப்பவும் கொடுக்கணும். ஃபஸ்ட் அங்கே இன்ட் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் பாஸ் பண்ணுறப்பவும் இன்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அங்கே ஃப்ளோட்டிங் நம்பர் இருந்துச்சு செகண்ட் அப்படின்னா இங்கேருந்து பாஸ் பண்ணுறப்ப செகண்டாக ஃப்ளோட் நம்பர் தான் கொடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா என் நோட் பாயிண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட மெத்தட் மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் ரிசம்பிள் ஆகுது. ஸோ அதனால் அதில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. எக்ஸப்ட் அந்த ரிட்டர்ன் டைப் மட்டும் தான் பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கான ஒரு குவிக் டெஃபினிஷன் ரிவ்யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்லிப்ஸ் ஐடியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேக்கேஜ் கீழே நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே பார்த்திங்கன்னா ஸோ மை கிளாஸ் பெராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கான்ஸ் டெமோ பெராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ எதுவுமே போடல அப்படின்னா அது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டராக நான் ஃபைல் நேம் ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பேராம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன் எண்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கேயுமே இருக்க போகுது. ஜஸ்ட் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டு கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்கிறதுனால ரெண்டு கிளாஸோட ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. பேக்கேஜ் அண்ட் பேக்கேஜ் நேம் இருக்குது. ஸோ பேக்கேஜுங்கிறது கீவேர்ட், பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனால ரெண்டு கோடோட ஃபர்ஸ்ட் லைன்லையுமே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை கிளாஸ் பேரம்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மை கிளாஸ் பேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே நம்மன்னு சொல்லி ஒரு இன்ட் வேரியபிள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வேரியபிள் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சின்ன எக்ஸாம்பிள் அவ்வளோதான். ஸோ இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் என்னவோ மை கிளாஸ் பேரம் அதே நேம் தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆர்குமெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் என்ன டேட்டா டைப் அப்படின்னா இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள நான் எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறேன், அங்கே வரக்கூடிய அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஐன்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கக்கூடிய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு நான் அசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ புரியுதா? இப்போ இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேல்யூ வாங்குகிறோமோ அது அப்படியே இந்த எக்ஸுக்கு நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு கிளாஸுக்கு எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ அதோட கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ நம்ம பாஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நீங்கள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த வேல்யூஸ் கொடுப்பேன். காமனான வேல்யூ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ நான் கொடுப்பேன். அதுவும் நானாக டிஃபைன் பண்ணுற வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு போகலாம்.
இல்லை நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ கொடுக்க முடியாது. எனக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு போங்க. இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மை கிளாஸ் பேராம் அப்படிங்கிறதுல என்னென்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் இன்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மை கிளாஸ் பேராம் சொல்லி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பேராமீட்டர் வேல்யூ வாங்குறோமோ அது அப்படியே அந்த எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த கிளாஸு. ஓகே, இப்போ என்ன கான்ஸ் டெமோ பேராம், அதாவது இந்த தனியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்டர் டெமோ பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எந்த கிளாஸ்க்குன்னா இந்த மை கிளாஸ் பேராம் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு தான். ஸோ மை கிளாஸ் பேராம் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் T1 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கீவேர்டு அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும், மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதை இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது அப்படின்னா மை கிளாஸ் பேராம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும், இது ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ புரியுதா? அதாவது நம்ம வந்து கிளாஸுக்கு மை கிளாஸ் பேரம் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அதுக்கு எவ்வளோ மெமரி வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால் நியூ கீவேர்டு வச்சு நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். ஸோ மை கிளாஸ் பேரம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் 10 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் ஆகும். ஸோ அப்போ 10 அப்படிங்கிறது இந்த ஐயில் வந்து நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த உள்ள கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அந்த ஐயில் இருக்கக்கூடிய 10 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு T1 அப்படிங்கிற அந்த T1 அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரியில் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணீங்க 10. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே கிளாஸுக்கு மை கிளாஸ் பேரம் அப்படிங்கிற கிளாஸுக்கு T2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ, அதாவது மெமரியில் எனக்கு தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னா அதே கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகுது. 20 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுனா இங்கே ஐயோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது T2 ஆப்ஜெக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போவுமே பண்ணது T1 ஆப்ஜெக்ட், இப்போ பண்ணுறது T2. அப்போ மை கிளாஸ் பேரம் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு T2ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லி நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ T1.xல் வந்து என்ன வேல்யூ இருக்குது, T2.xல் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. T1.xல் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து T2.x கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிற வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே மாதிரி வேல்யூஸ், ஃபிக்ஸட் வேல்யூஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு போகலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு விதமான வேல்யூஸ் நான் வந்து பாஸ் பண்ணணும், அதுவும் அந்த வேல்யூஸை நான் தான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லலாம். நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்தெந்த இடத்துல நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸோ ஏன் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.